அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரோட அட்டையில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? இப்போ மேலே வந்து 2 அட்டைகள் இருக்குது. ஒன்று வேல் இருக்காங்க, இன்னொன்று மயில் இருக்காங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கீழே மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வேலை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் ஞானமும் அறிவும் தெளிவும் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தைரியமாக உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி மாத்திரம் நீங்க கேட்டு முடிவெடுக்கணும். மற்ற ஆட்களுடைய கருத்துக்கள் நீங்க வந்து எப்பொழுதுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு முருகப்பெருமாள் எந்த மாதிரியாக உணர்த்துறாங்களோ அந்த உள் உணர்வு படி நீங்க வந்து செயல்படும் பொழுது எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்கள் இருந்திருந்தாலும் கூட அதை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இப்போ மயில், இதை யார் எடுத்திருக்காங்களோ அதை பற்றி பார்க்கலாம். மயில் வந்து ரொம்ப அழகானது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாலும் வச்சாலும் அது அசாதாரணமான ஒரு சூழ்நிலைகளில் உங்களுடைய அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த மென்மையான தன்மையை நீங்கள் அழகாக வெளிப்படுத்துவீங்க. அதனால எல்லாருமே ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கக்கூடிய நபர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்கள் மற்றவர்களுடைய உங்களை வந்து ஒப்பிட்டு எப்பொழுதுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப யூனிக்காக தனித்துவமான ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நீங்கள் மனதில் கொண்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் செயல்படும் போது அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.